அநேக பரிசுத்தவான்கள் தேவ மனிதர்கள் இடத்துல ஊழியர்கள் இடத்துல நான் பேசியிருந்தப்பெல்லாம், ஆனால் சில தம்பிமார்கள் சில தங்கச்சிகள்லாம் என் இடத்துல சொல்லும்போது, இந்த வாலிப வயதில் நாங்கள் நல்லா இருந்தோம், ஆனால் இப்போ விழுந்துட்டோம், ஒரு காலத்தில் அந்த ரட்சிப்பின் அனுபவம் நல்லா இருந்துச்சு, ஆனால் இப்போ விழுந்துட்டோன்னு சொல்கிறாங்களே, இந்த அனுபவத்தை குறித்து நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு கேட்டப்பா அவங்க சொன்னதான காரியம் என்னன்னா, நாங்களும் அந்த பாதையை கடந்து வந்திருக்கோம் தம்பின்னு என்கிட்ட சொன்னாங்க. அவங்க மாத்திரம் கிடையாது, எனக்கும் அந்த அனுபவம் இருக்கு. சில நேரம் நாம விழுந்து போறோம் தான், ஆனா அதுல இருந்து மீண்டும் எழுந்து வைக்கிறோமா? பேதுரு விழுந்து போனாருதான், ஆனா மீண்டும் எழுந்தாரு. எழுந்தாரா இல்லையா? சும்மா உட்கார்ந்து இருக்கீங்க. பேதுரு விழுந்து போனாரு, எழுந்தாரா இல்லையா? எழுந்தாரு. எழுந்தாரா? எழுந்தார். யூதாசு விழுந்து போனார், எழுந்தாரா? எழல. காரணம் என்ன? விழுந்து போனவன் அவன் குற்ற உணர்வுலயே விழுந்து போனான். ஆனா பாவ உணர்வு அடைந்த இந்த பேதுருவோ, எனக்கு ரட்சிப்பை கொடுக்க ஒரு தேவன் இருக்காரு, நான் விழுந்து போனாலும் மீண்டும் என்னை தூக்குவதற்கு ஒரு தேவன் இருக்காருன்னு சொல்லி அவரை பிடித்து கொண்டான். இன்னைக்கு முடக்கப்பட்ட உன்னுடைய ஊழிய பாதை, முடங்கி போயிருக்கிறதான உன்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கை, தேவன் மீண்டும் உயிர் தள்ள வைக்க ஆசைப்படுகிறார்.